ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அந்த கிங் ஜேம்ஸ் யாரு வாங்க பார்க்கலாம். 1600ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் மன்னராக இருந்தவர் தாங்க கிங் ஜேம்ஸ். அப்போ வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கர எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா 50 பேரை, ஏறக்குறைய ஒரு 50 பேரை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நல்ல ஞானவான்களாக அவங்கள ஒன்று சேர்த்து அவங்களுக்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுற அதிகாரத்தை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி அங்குள்ள சர்ச்சஸ்க்கெல்லாம் அவர் கொடுத்தாருங்க. பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள்லையும், அது உயர்வா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம எதையாகவும் செய்யணும். அதை தான் கிங் ஜேம்ஸ் பண்ணாருங்க. அதனால தான் அந்த பைபிளோட டிரான்ஸ்லேஷனுக்கு பேரு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. ஒரே ஒரு லைன் தான் சொல்லாங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. ஆமாங்க, ஏசு கிறிஸ்துனா அன்பு, அன்புனா ஏசு கிறிஸ்து. அவரை போல நம்மளை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அளவில்லாத அன்பை அவருடைய பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறாரு. உங்கள யாராவது என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. வேதாகமத்தை எடுங்க, படிங்க. அவரோட அன்பு எவ்வளோ அதிகமா இதுல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.